அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன புத்தகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாகித்ய அகாடமி இந்தியா லெவல்ல ரொம்ப ஒரு முக்கியமான புத்தகம். சாகித்ய அகாடமி விருது பெற்ற சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை அப்படிங்கிற புத்தகம் அம்பை அவர்களால் எழுதப்பட்டது. அம்பை அப்படின்னு புனைப்பெயர் கொண்ட CS லக்ஷ்மி அவர்களால் எழுதப்பட்ட ஒரு புத்தகம். இது ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன புத்தகம், சின்ன தொகுப்பு. 2021ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கு. ஸோ அதுக்காக வாங்கினேன். ஸோ இந்த புத்தகம் என்னுடைய தோழி என்னுடைய பிறந்த நாளுக்காக அமலா அவர்கள் பரிசளித்தது. இப்போ அதை உங்க கூடயும் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு சிறுகதை தொகுப்பு. ஸோ இவங்க பல்வேறு காலங்களில் எழுதின நிறைய புத்தகங்களுக்கு நிறைய விருதுகள் வாங்கியிருக்காங்க. அதுல இந்த புத்தகம் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அதனால இதுல இருந்து நான் சில ஒவ்வொரு கதைகளை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீழ்தல் அப்படிங்கிற ஒரு கதையை ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ரொம்ப ஒரு சோகமான கதைன்னே சொல்லலாம். கனத்த இதயத்தோட தான் இந்த கதையை நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். நானுமே அந்த மாதிரி தான். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இதை படிச்சோன்னே. அது ஒரு மைண்ட்ல அப்படியே ஓடிக்கிட்டேவும் இருக்கு. உங்க கூட இதை ஷேர் பண்ணலாமா வேணாமான்னு கூட யோசிச்சேன். ஏன்னா இது எனக்கு என்னோட பர்சனல் லைஃப்ல நடந்த சம்பவத்தோடையும் கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு. ஸோ அதுவும் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்னா நீங்க அதை பார்த்துக்கோங்க. ஸோ மிகவும் கனத்த இதயத்தோடு நான் இந்த கதையை உங்ககிட்ட வழக்கம் போல அப்படியே என்னுடைய ஸ்டைல்ல நான் சொல்லலாம் அப்படின்ட்டு தான் பார்க்குறேன். இரவு நேரம் 12ஆம் மாடியில் பால்கனியில் நின்று கொண்டிருந்தாள் அப்படிங்கிறது தான் இது தொடங்குது. ஒரு சிம்லா இருக்கு இல்லையா, நம்ம எல்லாருமே போகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு குளிர் பிரதேசம். ஆனா அங்க இந்த மாதிரி ஒரு கதை நடந்ததா இதை சொல்லியிருப்பாங்க. ஸோ அங்க இருந்த ஒரு ஹோட்டல்ல இந்த கதையுடைய அந்த தலைவி இருக்கிறதா நமக்கு கதை ஆரம்பிக்குது. அந்த ஹோட்டலுக்கு ஏன் வந்தாங்க அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிக்கும். ஸோ அவங்க அவங்களுடைய இணையரோட திருமணமான டைம்ல இங்கே வந்திருப்பதாகவும், அதுக்கப்புறமா மறுபடியும் ரீசெண்டா 50th இயர் அனிவர்சரின்னு சொல்லக்கூடிய 50 ஆண்டு அந்த அனிவர்சரிக்காக இங்கே வந்திருக்கிறது. இப்போ அதுக்கப்புறம் மறுபடியும் வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமலா அப்படிங்கிறவங்க இதுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய இணையர் பெயர் சத்யா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள பத்தி யோசிச்சுக்கிட்டு அந்த பால்கனியில நின்று அங்க இருக்கக்கூடிய அந்த இயற்கை சூழலை, அந்த வானத்தையும் அந்த நிலவையும் ரொம்ப அழகா வர்ணிச்சிருப்பாங்க. அதை பார்த்துக்கிட்டே அவங்களுடைய நினைவுகள் இருக்கு. ஸோ அதுல மெயினா பெஹாக் அப்படின்னு சொல்லி ஒரு ராகம் உள்ள ஒரு பாடல் இதுல குறிப்பிடுறாங்க. தமிழ் பாடல் கிடையாது. இது அவங்க 2 பேருக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு பாடல், ஒரு ராகத்துக்கானது. இந்த கதை பூராவே அந்த பாடல் அப்படியே ஒரு பேக்ரவுண்ட்ல வர மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம நாட்டில் எமர்ஜென்சின்னு சொல்லக்கூடிய அந்த அவசர நிலை பிரகடனம் நடந்த அந்த 70கள் டைம்ல நடந்த ஒரு கதையா குறிப்பிடுறாங்க. ஸோ அது நடந்த சமயத்துல இந்த கதை பயணிக்கிறது. அப்பொழுது அவர்கள் இருவரும் டெல்லியில் இருந்ததாகவும், இந்த அவசர நிலை பிரகடனத்தினால பயங்கர பிரச்சனைகள், அங்கங்க எங்கேயுமே வேலை இழப்பு, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்ததுனால இவங்க 2 பேரும், அதுல அந்த சத்யா அப்படிங்கிறவர் அவருடைய இணையர் முடிவெடுக்கிறாரு, நம்ம டெல்லியை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வேண்டாம், வேலைக்கு நம்ம என்ன பண்றது, நீங்க முதல்ல போங்க, அதுக்கப்புறமா நம்ம முடிவெடுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் பேசுறாங்க. எங்க போறது அப்படிங்கிறதும் டவுட் இருக்கு. அப்ப அவங்க பாம்பே போகலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அப்ப 2 பேரும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 பேரும் சேர்ந்தே போவோம், அங்க போய் நம்ம புதுசா வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கப்படுது. அதுல ஒரு அழகான ஒரு வர்ணனை இருக்கு. அவங்க இந்த மாதிரி நேரத்துல அந்த கமலா அவர்கள் வீட்டுல ஒரு 2 அடி இருக்கக்கூடிய ஒரு சின்ன மல்லிகை பூந்தொட்டி வாங்கியிருக்கிறதாவும், இந்த மாதிரி இவங்க காலி பண்ணிட்டு போறப்போ என்ன ஆகுதுனாக்க ஒரே வாரத்துல காலி பண்றாங்க முடிவு செஞ்சு. அப்போ ஒரு சின்ன ஒரு பூ பூத்திருக்கு, அதை தன்னுடைய தோழியிடம் கொடுத்துட்டு அவங்க ஊரை விட்டு காலி செய்யறதாவும் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கும் நடந்திருக்கும் இல்லையா. நம்ம அதுவும் மிடில் கிளாஸ்ல வாடகை வீடுகளில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப கனெக்ட் ஆகும். நம்ம ஆசாசியா வளர்க்குற செடிகள், நம்ம அந்த வீட்டுக்குன்னே சில விஷயங்கள் செஞ்சிருப்போம், திடும்னு அதை காலி பண்ணி போக சொல்றதா இருக்கிறப்ப அந்த ஒரு கனெக்ட் ஆகட்டும். இது சொந்த வீட்டில் இருக்கிறவங்களை விட கண்டிப்பா வாடகை வீடுகளில், அதுவும் இந்த மாதிரி நகரங்கள்லேருந்து அங்கங்க வேலைக்காக மாறுறவங்களோட இது ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில இவங்க போய் மும்பையில சேர்றாங்க. அங்க போய் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். 2 பேருக்குமே எந்த ஒரு வேலையும் கிடையாது. அழகா அவங்க எப்படி அவங்களோட பயணத்தை தொடங்கி
தொடங்கினாங்க அப்படிங்கிறது, 2 பேரும் ஒரு 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 நம்ம இந்த பிளாக் டீன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தேநீரை குடிச்சிட்டு அப்படியே பேசிக்கிட்டே ஆரம்பிக்கிற மாதிரியும். ஸோ இந்த கதை முழுக்கவுமே அவங்க 2 பேருடைய அந்த அந்யோன்யம் வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. ஒரு ஒரு காதல் திருமணமாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து பெற்றோர்கள் பாற்ற வைத்த திருமணமாக இருந்தாலுமே சரி, அந்த அந்யோன்யம் அப்படிங்கிறது இருந்தாலே அந்த 2 பேருக்கும் இடையில வந்து வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும். அந்த காதலோடு சேர்த்து தான் இந்த வீழ்தலும் வந்து இதில் நடந்திருக்கு. இது அப்படியே போய்கிட்டு இருக்கு. இவர்களுக்கு ஆதி அப்படிங்கிற ஒரு மகனும் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த கதை வந்து அப்படியே திருப்பியும் இப்போ ப்ரெசண்ட்டுக்கு நடக்கிறதுக்கு வருது. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கமலா பைத்தியக்காரன்னு நினச்சிக்காத, என்னை அணைச்சிக்கிறியா, பயமாக இருக்குது சாகிறதுக்கு அப்படிங்கிற ஒரு லைன்ஸ் வருது. அவருடைய உடம்பு ஃபுல்லாக வந்து குழாய்களும் மூச்சு விடுறதுக்கான கருவிகள் அது இதெல்லாம் போட்டு அப்படியே அந்த நிலைமையில் அவருடைய உயிர் பிரிந்ததாக போட்டிருக்காங்க. மறுபடியும் வந்து உங்களுக்கு இங்கே ப்ரெசண்ட்டும் அவங்களுடைய அந்த பாஸ்ட்டும் மாற்றி மாற்றி உங்களுக்கு இந்த கதையில் வந்துட்டே போயிட்டு இருக்கும். அவர் இறக்குறப்ப கூட அவங்களுடைய அந்த பெஹாக் ராகத்தில் உள்ள அந்த பாடலை வந்து அப்படியே முணுமுணுத்துக்கிட்டே வந்து காற்றில் கரைந்து போனான் அப்படிங்கிற மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. அப்போது அந்த ஃப்ளாஷ்பேக் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் இரவு, இவங்க 2 பேருக்குமே வயது 70 தாண்டியது. அவருக்கும் 70க்கு மேலே, இவங்களுக்குமே வந்து 70க்கு மேலே கிட்டத்தட்ட. ஸோ அப்போ இருந்தப்போ நைட்டில் என்ன ஆயிருக்கு, அவங்க வந்து கழிவறைக்கு சென்ற போது ஆள் இல்லாமல் கீழே விழுந்து பார்க்காம இருந்திருக்கிறாங்க. காலையில் தான் பார்த்துருப்பாங்க. அப்போ பார்க்குறப்பயே வந்து அந்த தலையில் வந்து காயம்பட்டு அது ரத்தமே உறைஞ்சு போயிருந்தது அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கே தெரியும் இல்லையா, இதன் மூலமா என்ன சொல்ற வரதுனாக்க, உங்களுக்கு வந்து நம்ம வீடுகள்லையுமே வந்து சொல்லுவாங்க, பெரியவங்க இருந்தாலும் சரி, குழந்தைகள் இருந்தாலும் சரி, ஏன் நம்மளா இருந்தாலுமே சரி, கழிவறையில் வந்து இந்த தேவையில்லாமல் ஸ்லிப்பரியான ஐட்டம்ஸ் வைக்கிறது, இந்த சோப்பு, சின்ன சின்ன சோப்பு துண்டுகள், இல்லைன்னா வந்து அதை ஒழுங்காக க்ளீன் பண்ணாமல் வழுக்கி விடுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து நம்ம சாதாரண விஷயமா நினச்சி விட்டுருவோம். அது வந்து நம்மளை பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் சேர்க்கும். அந்த மாதிரி தான் இதுவுமே கூட. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமையில் உடனே ஆதிக்கு வந்து கால் போகுது. அவர் எங்கே இருக்காருன்னா அமெரிக்காவில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அவர் அங்கேருந்து வராரு ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ வந்துட்டு இவங்களை வந்து ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் அட்மிட் பண்ணுறாங்க. ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் தான் இருக்கிறாரு. ஏன்னா வயதாயிடுச்சு இல்லையா. அப்போ டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவங்களுக்கு வந்து அந்த தொற்று ஏற்படுறதுக்கு, இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு வந்து வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் வந்துட்டு உங்களுக்கு வெண்ட் வந்து வைக்கணும், வென்டிலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு மூக்கு வழியாக போகிறது பத்தாமல் உங்களுக்கு வந்து இங்கே தொண்டை குழாயில் துளையிட்டு அதன் மூலியமாகவும் வந்து பண்ணுவாங்க. இதெல்லாம் கேட்குறப்போ எனக்கு எங்கள் அப்பாவை நான் இந்த மாதிரி வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து நிறையா நானும் எங்கள் அம்மாவும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதெல்லாம் ரொம்ப நினைவுக்கு வந்தது. இல்லைனாலுமே அந்த கருவி வச்சு எனக்கு யாரையுமே பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப ஒரு கடினமான நிலைமை அது. ஸோ அந்த மாதிரி வைக்கிறதாகவும் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறதையும் டாக்டர் சொல்லுவாங்க. அப்போ ஒரு வார்த்தை டாக்டர் சொன்னதாக போட்டிருப்பாங்க, என்ன அவர் ஆல்ரெடி வந்து காலாவதி ஆகின்ற வயசு தானே, ஸோ அதனால் பார்த்துக்கோங்க, செலவு ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை கேட்ட உடனே கமலா அவர்களுக்கு வந்து மனசே கொள்ளலை. அவங்க பையனை கூப்பிட்டு நம்ம வந்து வேறு ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வார்த்தைகள், அந்த சொற்களுக்கு வந்து எவ்வளோ பவர் இருக்குங்கிறத இந்த மாதிரி விஷயங்கள்லேயே தெரிஞ்சுக்க முடியும். அவருக்கு 10ஓட 11வது பேஷண்ட்டாக இருக்கலாம். ஸோ எல்லா டாக்டர்ஸும் அப்படி இருக்கிறது இல்லை. பட் ஸ்டில் அவங்களுடைய வேலை, ஒர்க் ப்ரெஷர் அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரி எதையாவது அவங்க பேசிடலாம். அவங்க நார்மலாக பேசியிருக்கலாம். பட் நமக்கு வந்து அது ஒரு உயிர், அதுவும் நமக்கான உயிர் அப்படிங்கிறப்போ ரொம்பவுமே இது கஷ்டமாக இருக்கும். இதையும் கண்டிப்பாக நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ அந்த வார்த்தைகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை கேட்டோன்னா அவருக்கு ரொம்ப வந்து அவங்களுக்கு வருத்தமாயிடும். ஆதிக்கிட்ட சொல்கிறாங்க நம்ம வேறு ஹாஸ்பிட்டல் போயிடலான்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, விடுங்கம்மா, டாக்டர்ஸ்னால் அப்படி தான் பேசுவாங்க, நம்ம வந்து பார்த்துக்கலாம், இருங்க, அவசரப்பட வேண்டாம், முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கேன்டீனுக்கு போய் ஒரு டீ குடிக்கிறதுக்காக போயிட்டுறாரு. போயிட்டு வந்து பார்த்தா அப்போ கமலா என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்க, வெண்டெல்லாம் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்போ 2 பேருக்கும் ஒரு வாக்குவாதமே வந்துடுது. யாரை கேட்டுமா நீங்கள் எப்படி கொடுத்தீங்க, நீங்களா ஏன் முடிவெடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து இது எனக்கான உயிர் தானே, என்னுடைய இணையர் தானே, அப்போ நான் தானே முடிவெடுக்கணுங்கிற மாதிரி அவங்க ரொம்ப இமோஷ்னலாக பேசுகிறாங்க. அங்கே இருக்கிற நர்ஸ் முதற்கொண்டு என்ன சொல்கிறாங்க, உங்கள் அம்மா ரொம்ப இமோஷனல் டைப் போல், நீங்கள் வெளியில் கூட்டிகிட்டு போயிடுங்க அவங்கள அப்படின்னு பேசுகிறதா இருக்கட்டும். இது எல்லாமே நிறையா பேர் நம்ம இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் சரி, நிறையா இடங்களில், முக்கியமாக எங்கெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இமோஷனலாக ஃபீல் ஆகுமோ அந்த இடங்கள் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி தான் வந்து நிறையா பேர் வந்து பேசுகிறாங்க.
மறுபடியும் சொல்கிறேன், இது மாதிரி எல்லாரையும் சொல்லலை, பட் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து இதை கொஞ்சம் மாற்றிக்கணும். அவங்களுக்கு வேலைப்பழு இருக்கலாம், பட் நமக்கு வந்து அது முக்கியமானது அப்படிங்கிறத அவங்களும் மாற்றிக்கணும். நம்மளும் வந்து அந்த மைண்ட் செட்டை எடுத்துக்கணும். அவங்க வந்து ரொம்ப மீன் பண்ணி சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் நம்மளும் எடுத்துக்க வேண்டியதுதான். அப்படித்தான் அதை கடந்து போக வேண்டும். இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்தே நான் சொல்கிறேன். அப்போது ஆதி சொல்கிறாரு, சும்மா சும்மா வந்துட்டு போக முடியுமாம்மா, நான் என்ன இங்கேயா இருக்கேன், அமெரிக்காலேருந்து நான் வந்துட்டு போகணும், செலவாகுது, இந்த மாதிரி எல்லாம் அவர் சொல்கிறாரு. வந்தால் வேலையை முடிச்சோமான்னு இருக்க வேண்டாமா அப்படின்னு அகைன் வார்த்தைகளை பாருங்க. அப்போது அவங்களுக்கு இன்னும் கஷ்டமாயிடுது. வேலையை முடிக்கிறியா, வேலையை முடிக்கிறதுக்கு என்னப்பா இது அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து மன உளைச்சலுக்கு வந்து ஆளாகிறாங்க கமலா. அங்கே அந்த அவருடைய இணையரான சத்யாவை வந்து பெட்டில் பார்க்குறாங்க. அவங்க வந்துட்டு அவர் வாய் குளறியபடி, அவரால் பேசவே முடியலை. அந்த ஒரு கோமா ஸ்டேஜில் இருக்கிறப்பையும் எனக்கு கமலா, எனக்கு இஞ்சி டீ வேணும் அப்படிங்கிற மாதிரி உளறி உளறி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவங்களுக்கு அப்படியே அவங்களுடைய நினைவுகள் ஞாபகத்துக்கு வருது. அவங்க 2 பேரும் வாழ்ந்த அந்த அழகான வாழ்க்கை, காதல். தினமும் காலையில் அவர் தான் இஞ்சி டீ ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். நிறையா பேருக்கு டீ லவர்ஸ்க்கு இது நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். சாதா டீயை விட நிறையா பேருக்கு இந்த இஞ்சி டீ அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஸ்பெஷல் கனெக்டாகவும் இருக்கும் இல்லையா? நம்ம தமிழகத்தில் டீ கடைகளில் ஸ்பெஷல் டீ அப்படின்னு அதை சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டீயை போட்டு 2 பேருமே டெய்லி வந்து அதை ஷேர் பண்ணி குடிச்சிட்டு 2 பேரும் சேர்ந்து ஒரு ஒர்க் அவுட்ஸ், உடற்பயிற்சி, அந்த மாதிரி வாக்கிங் எல்லாம் பண்ணி ரொம்ப தெம்பாக இருந்தவங்க தான். பட் காலம் எல்லாருக்கும் எல்லா நாளுமே ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதெல்லாம் நினச்சி ரொம்பவுமே வருத்தப்படுறாங்க கமலா. இப்படியே கொஞ்ச நாள் விட்டதில் டாக்டர் சொன்ன மாதிரியே அந்த இன்ஃபெக்ஷனுங்கிறது வருது. சத்யா வந்து அவர்களை விட்டு பிரிந்து போகிறாரு. இதை வந்து அவங்களால தாங்கிக்கவே முடியல. ஆதி அவருடைய வேலையை தொடங்குவதற்காக அவர் வந்து அமெரிக்கா போயிடுறாரு. ரொம்ப வேகமாக அவர்களுடைய சொத்துக்கள், வீடுகள் எல்லாத்தையுமே விற்றுட்டு கமலா வந்து ஒரு முடிவெடுத்து இந்த ஷிம்லாவுக்கு வர்றாங்க. இதுதான் நம்மளுடைய முதல்ல இருந்துச்சு இல்லையா அந்த கதை. ஸோ அவங்க தங்கியிருந்த அதே ஹோட்டல், அதே பால்கனி, அதே ரூமுக்கு வந்து அதை பார்த்துக்கிட்டே அப்படியே நிற்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த நினைவுகள் எல்லாமே ஒன்று ஒன்றா ஞாபகத்தில் வந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப அழகாக வந்து ஆசிரியர் குறிப்பிட்டிருப்பாங்க. கமலா வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய வீழ்தல்களை பார்த்துருக்காங்க, நிறைய விஷயங்கள்லேருந்து வெளியில் வந்தாங்க. பட் அந்த டைம் வந்து 2 பேருமே இருந்தாங்க. 2 பேருமே சத்யாவும் கமலாவும் சேர்ந்தே இருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த சத்யா இல்லாத வாழ்க்கையை கமலாவால் ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கடினமான ஒன்றாக இருக்குது. அப்போ ஒரு லைன் எழுதியிருக்காங்க பாருங்க, வீழ்தல் அவள் வாழ்க்கையின் அதிமுக்கியமான சொல்லாக தோன்றியது, அது அடிக்கடி மனதில் வந்து போகும் சொல்லாக மாறியது அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த சொல்லுக்கான அர்த்தம்ங்கிறது, அந்த ஆழம்ங்கிறது எவ்வளோ ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாருங்க. ஸோ இதெல்லாம் யோசித்தபடியே அவங்க வந்துட்டு எதுக்காக வாழறோம், ஏன் இந்த வாழ்க்கை, அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அப்பா சிறு வயதில் சொல்லி கொடுத்த அந்த பாடங்கள், அதுலேருந்துலாம் அந்த கதைகள்லேருந்துலாம் ஞாபகம் வருது. வாழ்க்கைனாலே இப்படி தான் இருக்கும். ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். வாழ்வதும் இறப்பதும் பிறப்பதும் எல்லாமே வந்து இங்கே ஒரு இயற்கை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு யோசனை பண்ணிக்கிட்டு அதை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த கடைசி முடிவு அப்படிங்கிறது இது எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு பால்கனியோட ஒரு பக்கம் அவங்களுடைய ஒரு காலை எடுத்து போட்டு யோசிச்சுக்கிட்டே அதுக்கு ஏற்ற ஒரு உடையையும் போட்டுக்கிட்டு நல்ல ஒரு புது ட்ரெஸ் போட்டு எல்லாமே வந்து நீட்டாக ட்ரெஸ் பண்ணி அவங்க வந்துட்டு இந்த முடிவு எடுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா தன்னுடைய மகனுக்கு அவங்க அம்மா வந்து இப்படி ஒரு அலங்கோலமாக இருந்தாங்க, அந்த மாதிரி நியூஸ் வரக்கூடாது அப்படின்னு நினச்சி அப்போ கூடமே வந்து அந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் அவங்களுடைய அந்த பெட்டில் ஒரு கடிதமும் இதற்கு யாரும் காரணம் இல்லை அப்படின்னும் எழுதிட்டு அவங்களுடைய 2வது காலையும் எடுத்து முன்பக்கம் போட்டு அவங்களுடைய வீழ்தலை தொடங்குகிறாங்கங்கிற மாதிரி இந்த கதை வந்து முடியுது. ரொம்ப ஒரு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப வந்து ஒரு கஷ்டமான ஒரு உருக்கமான கதைன்னே சொல்லலாம். இதுலேருந்து நமக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயதானவர்கள், ஸோ வயதானவர்களை வந்து நம்ம பாதுகாக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து லைஃப் அப்படிங்கிறது ஒரு சைக்கிள்னு சொல்லுவோம் இல்லையா? இன்றைக்கி நம்ம அதை செய்யலைன்னா நாளைக்கு நமக்கும் வந்து அது நடக்குங்கிறத நல்லாவே எல்லோரும் புரிஞ்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லா இடங்கள்லையும் பார்க்கலாம். ஒரு ஒரு பப்ளிக் பிளேசஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வயதானவர்கள், உடல்நிலை சரியில்லாதவங்களை கொண்டு வந்து விட்டுட்டு போகிறாங்க. அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். பட் வந்து தன்னுடைய குழந்தையை அப்படி விடுவாங்களா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறி தான். ஆனால் பெற்றோர்களை அந்த மாதிரி வந்து விட்டுடுறாங்க. ஸோ அதே மாதிரி எவ்வளவு வயதானாலும் அந்த பெற்றோர்களுக்கும் வந்து ஒரு தனி ப்ரைவசி இருக்கணும், அவங்க 2 பேருக்குமான ஒரு டைம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் யாருமே பார்க்கறதில்ல. நம்ம தமிழில் கூட நிறையா படங்களில் காட்டியிருப்பாங்க. பெற்றோர்களை இங்கே பிரித்து வைக்கிறது, அப்போன்னா அவங்க விருப்பப்படுறாங்கன்னா கண்டிப்பாக ஒன்றா இருக்கிறது தான் அவங்களுக்கு அது துணையாக இருக்கும். சும்மா எல்லாம் சொல்லலை இல்லையா? நம்மளுக்கு இறுதி வரைக்கும் நம்மளுடைய இணையர் அப்படிங்கிறவங்க தான் கூட வருவாங்க, அது யாராக இருந்தாலும் சரி. அதை பிரியும் துன்பம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒன்று. அதை நம்ம அனுபவிக்கிறப்ப மட்டும்தான் கண்டிப்பாக புரியும். ஸோ
இதை வந்து நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கதையிலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய பெற்றோர்கள் இல்லை வயதானவர்கள் இந்த மாதிரி இல்லங்களில் நம்ம பார்க்குறப்போ நம்மளால் முடிந்த உதவிகளை, நம்மளோட கடமைகளை நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இது எல்லாமே வந்து மாறும். இந்த கதையை வந்து நான் கண்டிப்பாக எல்லாருக்குமே போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். ஸோ உங்களோட வழக்கம் போல் உங்களோட காமெண்ட்ஸை நீங்கள் பதிவிடுங்க. வேறு என்ன மாதிரிலாம் படிக்கலாம் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.